வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். ஒரு சரித்திர சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூர் தெற்கு பகுதியினுடைய அன்பு சொந்தங்களே, வாக்காள பொதுமக்களே, இந்த பகுதியினுடைய நாயகனாக தொண்டு பகுதியில 21 சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக கோயம்புத்தூர் வளர்ச்சியினுடைய பங்குல ஒரு பெரிய பங்கை ஆற்றிக்கொண்டு தொடர்ந்து கோயம்புத்தூர் மக்களுக்காக, இந்த பகுதியினுடைய மக்களுக்காக எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். நம்ம யாருக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அருமை சொந்தங்கள். அதே நேரத்தில் நீங்க கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில மே 4ஆம் தேதி ஒரு பெரிய அரசியல் சரித்திரத்தை படைக்க தயாராக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுன் அவர்கள் நம்மோடு கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களை நமக்கு தெரியும், அலிபாபாவும் 40 திருடர்கள் கதையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அலிபாபாவும் 40 திருடர்கள், கரூரில் இருந்து ஒரு 10 ரூபாய் பாலாஜியும் 18 திருடர்களும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிக்கு வந்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக டாஸ்மார்க்குடைய சாராய அமைச்சராக இருந்து தமிழகத்தை பல பிரச்சனைகளை தள்ளியிருக்கக்கூடிய ஒரு மனிதர். கரூரிலிருந்து தோல்வி பயத்தால் கோயம்புத்தூருக்கு வந்து ஜனநாயகத்தை பணநாயகத்தால் விலைக்கு வாங்கி விடலாம் என்கின்ற நம்பிக்கையை நின்று கொண்டிருக்கின்றார். அவரோடு அதே கரூரிலிருந்து 18 வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர் அலிபாபாவும் 40 தொடர்கள் என்பது போல 10 ரூபாய் பாலாஜியோடு 18 தொடர்கள் இங்கே வந்திருந்து கொண்டிருக்கின்றார். கடந்த 2 நாட்களாக கோவை நகரில் நடக்கக்கூடாத சம்பவத்தை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராமநாதபுரத்தினுடைய காவல் நிலையத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குண்டர்கள் 500 பேர் முற்றுகையிட்டு காவல் நிலையமே நேற்று பூட்டு போட்ட அந்த நிலைமையை கூட கோயம்புத்தூர்ல முதலாக பார்க்கின்றோம். எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் அடுத்த 3 நாட்கள் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்று எந்த எல்லைக்கும் போவார். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்களுக்கு எதிராக நிற்பது ஒரு எளிய மனிதன், ஒரு வீட்டிலும் கூட மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். 10 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில எல்லா திட்டங்களும் கூட வீட்டுக்கு மக்களுடைய மனசிலே சென்றிருக்கிறது. அதனால் அருமை சொந்தங்களே, கண் துஞ்சாமல் நாம் செய்ய வேண்டிய பணி அடுத்த 2 நாட்களும் கூட இங்க யார் இருந்தாலும் கூட எல்லோருமே அம்மன் கே அர்ஜுன் நீங்க ஞாபகம் வச்சு. அருமை சொந்தங்களே, நீங்க யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தால் எல்லோருமே உங்க கையில ஒரு செல்போன் இருக்குது, தெரிஞ்சவங்களுக்கு போன் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறாங்களோ தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி வாசுதேவநல்லூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி வாக்கு செலுத்தும் இயந்திரத்தில் வரிசை எண் 1 தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா நடிகர்கள் வெற்றி பெறணும், இயற்கையில் அந்த தொகுதியில் வெற்றி பெறணும். காரணம், ஒரு முறை இந்த விஷக்கிருமிகளை உள்ளே விட்டுவிட்டோம் என்றால் கேன்சர் கட்டியை போல ஒரு இடத்துல வந்து வேகமாக பரவி உடல் முழுவதும் புறையோடு விடும். அதனால இந்த கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை இந்த தேர்தலில் நிராகரிச்சோம்னா தமிழகத்தினுடைய ஜனநாயகமே புனிதமாகிவிடும் அதனை சென்றது. அதனால் பெரிய நம்பிக்கை இருக்கிறது. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எழுச்சியோடு இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி செய்திய மே 4ஆம் தேதி நாம் கேட்க வேண்டும் என்றால் ஏப்ரல் 23ஆம் தேதி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய வாக்கெல்லாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற வாக்கு கொடுக்கும். கோயம்புத்தூர்ல 11க்கு 11 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறது என்று வாக்கு கொடுங்க. கோயம்புத்தூர்ல அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடர்ந்து மக்களுடைய பாதுகாவலராக இருக்க வேண்டும் என்று வாக்கு கொடுங்க. கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் அம்மன் கே அர்ஜுன் அவர்கள் வெற்றி பெற்று சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று வாக்கு கொடுங்க. தமிழகத்தில் மகளிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று வாக்கு கொடுங்க. சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று வாக்கு கொடுங்க. தமிழகத்திலே கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வாக்கு கொடுங்க. உங்களுடைய பெண் குழந்தைகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஓட்டு போடுங்க. அருமை சொந்தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார். நீங்கள் எல்லோருமே வேட்பாளர்களாக எல்லோரும் 30, 40, 50 ஓட்டு அடுத்த 3 நாட்கள் ஐயா ஜெயிப்பது உறுதி. ஆனா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இங்கே பதிவு செய்கிறோம். அந்த மார்ஜினம் கூட தமிழகத்திற்கு ஒரு செய்தியை கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் இருந்து நாம் சொல்ல வேண்டும். அருமை சொந்தங்களே, அதனால் எவ்வளவு எழுச்சியோடு இந்த பேரிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோமோ 23 சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அதே எழுச்சியோடு கண் துஞ்சாமல் நாம் எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அன்பு தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பேரணி என்றும் சென்று கொண்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் இங்கே இரட்டை இலை என்பதை மறந்து விடாதீர்கள்.
வெற்றி வேட்பாளர் அம்மன் டி அர்ஜுனன் அவர்கள், அம்மன் டி அர்ஜுனன் அவர்கள், அம்மன் டி அர்ஜுனன் அவர்கள் நடத்துகிறார்கள். வெற்றி சின்னத்தை நீங்கள் மே 4ஆம் தேதி சரித்திர செய்தியாக சொல்லுங்கள். பாரத் மாதா கி